பிரியமானவர்களே, இயேசுவுடன் நிகழ்ச்சியில் 85ஆம் பகுதியை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷனுடைய யோசனை வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோசனை நம்ம பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம பல பேருக்கு ஐடியா கொடுப்போம். உண்மைதானே? இப்போ நம்ம யாரும் பணம் கடை கொடுக்க மாட்டோம். அதை அட்வைஸ் பயங்கரமாக பண்ணுவோம். இங்கே அதை செய்யுது ஏன் இந்த ஒரு வார்த்தை கேட்டுருக்கோம்ல அப்படின்னு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவோம். ஆனால் யோசனை சொல்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதை செயல்படுத்துறது தான் எனக்கு கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய யோசனையில் படகுல பார்த்தீங்கன்னா அது மீன் போய் ஒரு மீன் வளைய போட்டார், மீன் மாட்டலை. அதாவது மனுஷனுடைய யோசனை, அவருடைய சுய யோசனையால் வளைய போட்டார். விடிய கஷ்டப்பட்டோம், எந்த ஒரு மீன் அகப்படலை. மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில் ஏச போகிறாரு. அப்போ ஏசப்ப என்ன செய்கிறாரு, அந்த வலையை அணைச்சிட்டுருக்கிறாங்க. அப்போ இந்த படகு தள்ளி போட சொல்கிறாரு. தள்ளி போட சொல்லி மேலே ஏறி போதும் பண்ணுறாரு. கொஞ்சம் போதனை பண்ணி முடிச்ச பிறகு அந்த உள்ள படம் கொண்டு போய் நீங்கள் வலையை வீசும்போது அப்போ சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு நாங்கள் விடிய நாங்கள் சிரமப்பட்டோம். அப்போ ஒன்றும் மாடலை. அதனால் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் செய்ய முடிஞ்சு இவ்வளோ வலையை போடுவாங்க. அப்போ மனிதனுடைய யோசனைகள் நம்ம இந்த செயல்பட்டு செய்யும்போது எந்த ஒரு மீன் அகப்படலை. ஆனால் கர்த்தருடைய யோசனை செய்யும்போது நிறைய மீன்கள் அகப்பட்டுச்சு. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு காரியங்களும் சரி, நீங்கள் முதல்ல நீங்கள் யார்ட்ட ஆலோசனை பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க, சொந்தக்கார, அண்ணன் நம்பிக்கைலாம் கிடையாது, அம்மா அப்பாலாம் கிடையாது. யோசனை யாராக இருக்கணும், நம்ம எத்தனை பேர் ஆலோசனை பண்ணாலும் சரி, நம்முடைய கருத்து பார்த்தீங்கன்னா ஏசப்பாடு இருக்கணும். ஏசப்பாடு நம்ம முழு விட ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி, ஏசப்பா எனக்கு நல்ல யோசனை தாங்க, நல்லா அறிவு தரீங்க, நல்லா ஞாபகத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் முட்டி ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா அவங்க அநேக யோசனை கொடுப்பாரு. எதை செய்யணும், எப்படி செய்யணும், எத்தனை நேரத்தில் செய்யணும், எப்போ செஞ்சால் உங்களுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நிறைய ஆலோசனை கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம அதனால் நீங்கள் எந்த ஒரு திட்டம் நீங்கள் தீர்த்தாலும் சரி, எந்த ஒரு வேலை ஆகினாலும் சரி, முதல்ல யோசனை கர்த்தர் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு மகிமை உங்களை எல்லாம் வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.